சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மண்ணுக்கு உயிர் உண்டா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டா விவரம் தெரிந்தவர்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மழை பெய்யுது. மழை பெய்தவுடன் ஒரு மனம் கமழும், நறுமணம் கமழும். அந்த மனத்திற்கு காரணம் ஒரு வகை நுண்ணுயிர்கள். இப்படி நிறைய நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள், நன்மை செய்யும் உயிரினங்கள்லாம் மண்ணில் உயிர் வாழ்கின்றன. இந்த உயிரினங்கள் இருந்தாதான் நமது பூமி, நமது மண் உயிர் உள்ளதுன்னு நாம் எடுத்துக்கலாம். இந்த உயிரினங்கள் மண்ணில் இருக்கணும்னா நாம் அவற்றிற்கு தேவையான உணவு, இயற்கை உரங்களை போடணும். இந்த உணவை சாப்பிட்டு அவை உயிர் வாழ்கின்றன. இயற்கை எரு போடாமல் வெறுமன ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி, நோய்க்கொல்லி விஷங்களை மட்டுமே அதிக அளவு பயன்படுத்தினா அந்த மண், அந்த நிலம் மலடா மாறிடுது, உயிரற்ற மண்ணாயிடுது. ஒரு காலத்தில் ஒவ்வொரு விவசாயியின் வீட்லையும் ஒரு குப்பைக்குழி இருக்கும். அங்கே கழிவுகளை கொட்டி மக்க வச்சு நிலத்தில் இயற்கை எருவா போடுவாங்க. இதை போட்டுட்டு ரசாயன உரங்களை போடுறதுனால ரெண்டும் நல்ல பலன் கொடுத்துது. ராஜேந்திரன் ஐயா கடுதாசியில் எழுதியிருக்கிறதெல்லாம் சரிதானா? இப்படி இயற்கை எரு போட்டு விவசாயம் செய்து விளைச்சல் எடுத்தீங்கன்னா அதன் தரம் நல்லா இருக்கும். வெறும் ரசாயன உரங்களை மட்டுமே போட்டு பயிர் சாகுபடி செய்தீங்கன்னா அதன் தரம் ரெண்டாம் பட்சம்தான். இயற்கை எருவை பயன்படுத்தாததுனால மண்ணில் உயிர் சத்துக்களின் நிலை குறைஞ்சு போச்சு. விளையும் விளை பொருட்கள்லையும் சத்துக்கள் இல்லாமல் வெறும் சக்கையாகவே இருக்குது. இதை சாப்பிட்ற மனிதன் எப்படி தெம்பா இருக்க முடியும்? நமக்கு சத்துக்கள் கிடைக்கலன்னா உடனடியாக என்ன செய்கிறோம்? மருந்து, மாத்திரை, டானிக், அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறோம். மண்ணுக்கு, நிலத்துக்கு என்ன பண்ணுறது? இதை பற்றி சிந்திக்காமலே அந்த சொத்து வாங்கலாமா, இங்கே இதை வாங்கலாமான்னு தான் யோசிக்கிறோம். யாரும் நமது அன்றாட உணவை பற்றியோ, உணவு தானியம் விளையும் நிலத்தை பற்றியோ, விவசாயத்தை பற்றியோ யோசிப்பதில்லை. பெருந்தொற்று காலகட்டத்திலையும் வீட்டுக்குள் முடங்கி இருக்கும்போது சுவாசிக்க நல்ல காற்று வேணும், சாப்பிட சத்தான உணவு வேணும்னு நினைக்கிறோம். இயற்கைக்கு தகுந்தாப்புல நமது வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள மாட்டேங்கிறோமே. மண்ணுக்கு வளம் சேர்க்கும் பொருட்களை சேகரித்து நிலத்தில் போடுவோம். மண் வளம் காத்து தீமை தரும் பொருட்களை விட்டு விலகுவோம், பயன்படுத்தாமல் இருப்போம். ராஜேந்திரன் ஐயா, ஒரு காலத்தில் ரசாயனங்களை விவசாயிகள்கிட்ட கிராமங்களில் புகுத்த நிறைய சிரமப்பட்டாங்க. அதை அறிமுகப்படுத்தியோர் இன்னைக்கு விவசாயிகள்கிட்டேருந்து அதை பிரிக்க சிரமப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எதையும் தேடுறதில்ல, நாடுறதில்ல. ஆனால் உன்னை பிடிச்சிக்கிட்டா அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி, கெட்டியாக பிடிச்சிக்கிற குணம் நம்மக்கிட்ட இருக்குது. இடம் பொருள் ஏவல்பாங்க. அதுபோல் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும். பால் எது கல் எதும்பாங்க. அதுபோல் வித்தியாசப்படுத்தணும். நமது முன்னோர்கள் மிகவும் சிரமப்பட்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதன் அருமை தெரிஞ்சோ தெரியாமலோ நாமெல்லாம் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் அந்த காலத்தில் நல்ல தரமான உணவு பண்டங்களை விளைவித்து உண்டு வந்தார்கள். இன்னைக்கு ஏதோ கிடைக்குது, எப்படியோ வாங்கி சாப்பிட்ற பழக்கம்தான் இருக்கு. கூடாது. தராதரம் வேணும். எதையும் பார்த்து யோசிச்சு தான் வாங்கணும், சாப்பிடணும், பயன்படுத்தணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.